இப்போது நீங்கள் பார்ப்பது கிளிகள் சரணாலயம் அல்ல. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட கிளிகளுக்கு உணவளித்து வருபவர் கேமரா மெக்கானிக்கான சேகர். புறாங்களுக்கு வந்து காக்காய்ங்களுக்கு வந்து சின்ன கொஞ்சமாக அரிசி தண்ணியெலாம் வைப்போம். ஆனால் அது ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியாக ஆகிட்டே வந்தது. திடீர்னு ஒரு புயல் மழை வர காலத்தில் ஒரு 2-3 கிளிங்க வந்து அன்எக்ஸ்பெக்டாக வந்து உக்காந்தது. திடீர்னு வந்து உட்காந்து சாப்பிட்டதையும் அப்படியே அது தொடர்ந்து 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 10 ஆச்சு. இப்போ இந்த 2 வருஷத்தில் ஏறக்குறைய ஒரு நம்மளே எதிர்பார்க்கணும். நானே ஒரு 1000 கிளிங்களுக்கு வரேன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா காலையிலையும் மாலையிலையும் அவ்வளோ க்ரௌடு இருக்குது. காலையும் மாலையும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்லும் கிளிகளை பள்ளி குழந்தைகள் முதல் வாகனங்களில் செல்வோர் வரை ஒரு நிமிடம் நின்று ரசித்துவிட்டு தான் செல்கிறார்கள். எப்போ வேணாலும் ஈவினிங் இந்த வேடிக்கை பார்க்குறது கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். காலையில் ஆனாலும் சரி, காலையில் எல்லோரும் வண்டி நிறுத்திடுவாங்க. டிராஃபிக் சில நேரத்தில் ஜாம் ஆகிடுது. இந்த மாதிரி எல்லா பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே வீடியோ கேமரா மாதிரி அவங்க செல்ஃபோன் எடுத்துன்னு அப்படியே வரிசையாக எல்லாமே படம் எடுத்துகிட்டு கிடப்பாங்க. இந்த ஏரியாவில் இவ்வளோ பாஸ்ட் ஏரியாவில் இவ்வளோ கிளி வருது ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். தன் பணிகளுக்கு இடையே கிளிகளுக்கு என நேரம் ஒதுக்கி அவைகளுக்கான உணவுகளை தயார் செய்கிறார். காலையில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். காலையில் 5:30க்கு எழுந்தேன்னா அதுங்களுக்கு கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock வந்துடும். அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அது கரெக்டாக ஒரு 8-8:30 வரை சாப்பிட்டு திருப்பியும் கிளம்பிடுவாங்க. திருப்பியும் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி திருப்பியும் ஒழுங்கு பண்ணிடணும். மார்னிங் அதுக்கு வேண்டியான ஃபுட்டு முடிஞ்சது. ஈவினிங் ஃபுட்டு வந்து ஒரு 2 o'clock வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது முன்னே பச்சரிசி மட்டும்தான் சாப்பிட்டு இருந்தது. புழுங்கல் அரிசி வைக்கும்போது அது சாப்பிடாது இருந்தது. ஏன்னா எல்லா நேரத்துலையும் நமக்கு பச்சரிசி கிடைக்காதுன்றனால புழுங்கல் அரிசி வந்து ஒரு 2 hours ஊற போட்டு ஆற போட்டு அதை வச்சதுமே அது பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஊற போடுறதுனால ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது மார்னிங் ஒரு 6 கிலோ இருக்கும். ஈவினிங் ஒரு 6 கிலோக்கு மேலே 7 கிலோவுக்கு மேலே சாப்பிடுவாங்க. இப்போ இது போன்ற பறவை இனங்களை கூண்டிற்குள் வைத்து அழகு பார்ப்பதை விட சேகர் போன்று சுதந்திர காற்றோடு உணவளித்து அழகு பார்க்கலாம். இல்லையெனில் சிட்டுக்குருவிகளின் நிலைதான் இந்த கிளிகளுக்கும்.